சின்ன மாத்திரை தானே, இந்த மாத்திரை சாப்பிட்றதையே நான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சொல்லணுன்றத மறந்ததுனால, மறைச்சதுனால ஏற்பட்ட விளைவு என்னன்னா, தேவையான நேரத்தில கிடைக்க வேண்டிய கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. என்ன நடந்தது அப்படின்னா, என்னோட வீட்ல இருந்து ஒரு 5 ஸ்ட்ரீட் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் அவர் ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, பிபிக்கு டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருந்திருக்காரு. ஸோ அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வேற எதுவும் சர்ஜரி எதுவும் பண்ணல. பட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது பெருசா எதுவுமே அவருக்கு கிடையாது. ஆனா வந்து டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் அவரு ரெகுலரா ஒரு பிபி டேப்லெட் ஒரு 10 வருஷமா சாப்பிட்டுட்டே இருந்திருக்காரு. ஸோ பிபி டேப்லெட் சாப்பிட்றத இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சொல்லணுன்றது அவருக்கு ஞாபகம் இல்லை. இன்னொன்று இன்சூரன்ஸ் எடுத்த இடமும் அப்படி. ஸோ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, சர்ஜரி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எதுவுமே அவர் இல்லைன்னு சொன்ன உடனே பாலிசி போட்டு கொடுத்துருக்காங்க. அவரும் ரெகுலராக கட்டிகிட்டே வந்திருக்காரு. பாலிசி எடுத்து ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு கிடினஸ் வந்திருக்கு. கிடினஸ் வந்தது திடீர்னு அவர் மயங்கி விழுந்துட்டார். ஸோ இமீடியட்டாக பக்கத்தில் இருந்தவங்க அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணுறப்போ எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கும்போது அவருக்கு பிரெயினில் ரத்த கசிவு இருந்தது. இந்த பிரெயின் ஹெமரேஜ் சர்ஜரி பண்ணணும் அப்படின்றதுனால இமீடியட்டாக ஒரு 2 lakhs பே பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுருக்கோமே, எல்சி டாக்குமெண்ட்டை கொடுத்து இன்சூரன்ஸ் ஹாஸ்பிட்டல் மூலியமாக க்ளைம் பண்ணிக்கலான்ட்டு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான்னு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸ் கேட்டப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவர் சாப்பிட்ற டேப்லெட்டோட பேரும் அந்த ஸ்லிப்பும் கொடுத்துருக்காங்க. அவர் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இத்தனை வருஷமாக மெடிசன் சாப்பிட்ருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க. பட் இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸாக வச்சுருக்காங்க. பட் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா பிபிக்கு ஒரு 10 இயர்ஸாக மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காரு. டேப்லெட் ரெகுலராகவே சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாரு. பிபி டேப்லெட் வந்து சாப்பிட்டதை பாலிசி எடுக்கும்போது சொல்லாத காரணத்தினால அவருக்கு கிடைக்க வேண்டிய இன்சூரன்ஸ் கிளைம் வந்து கிடைக்காம போச்சு. ரீசன் என்னன்னா, ஹைப்பர் டென்ஷனால தான் அவருக்கு வந்து ஹெமரேஜஸ் வந்திருக்கு. அதாவது இந்த ரத்த கசிவு ஏற்பட்டு ஒரு மயங்கி விழுந்திருக்கிறாருன்ற ரீசனால் அவருக்கு கிளைமை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஆன்லைனில் சர்ஜரிஸ் மட்டும் இல்லை, எந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரியும் ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க போகிறீங்க அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரப்போசல் ஃபார்மை நீங்களே ஃபில்அப் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு உங்களோட அட்வைஸரோ இல்லை உங்கள் ஏஜென்ட்டோ இல்லை ஆன்லைனில் நீங்கள் பாலிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரப்போசல் வாங்கி பாருங்கள். நீங்கள் அப்ளிகேஷன் பாலிசி எடுக்கும்போது என்னென்ன கொடுத்துருக்கீங்கன்ட்டு. நீங்கள் ஏதாவது மெடிசன் எடுத்துகிட்டு இருக்க விஷயத்தை அந்த அப்ளிகேஷனில் ஏதாவது சொல்ல மறந்துருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் சொல்லி பாலிசியில் என்டாஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். மேஜர் சர்ஜரிஸ் ஏதாவது பண்ணியிருந்தால் கூட அந்த ட்ரீட்மெண்ட்டும் உங்களோட பாலிசியில் டிக்ளேர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் இது மாதிரி ரிஸ்க் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த ரிஸ்க்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது சின்ன மாத்திரையோ பெரிய மாத்திரையோ, சின்ன சர்ஜரியோ பெரிய சர்ஜரியோ, எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்ன டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாலிசி எடுக்கும்போதும் இல்லை உங்களோட வாழ்நாளில் இது வரைக்கும் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தாலும், அது ரெகுலராக மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாலும் உங்களுடைய மெடிக்கல் இன்சூரன்ஸில் சொல்ல வேண்டியது கட்டாயம். இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பாலிசி கொடுக்குறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே அட்மோஸ்ட் குட் ஃபைட் அப்படின்ற பேசிஸில் தான் இன்சூரன்ஸ் பாலிசியை கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பாலிசியில் கொடுக்கக்கூடிய விவரங்கள் சரியாக இருக்குன்னு நம்பி தான் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி கொடுக்குறாங்க. அந்த பாலிசியில் நீங்கள் கொடுக்காத சொல்லாத ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை அதுக்கான எக்ஸ்பென்சஸை மறுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களோட ஹெல்த் ஹிஸ்ட்ரியை டிக்ளேர் பண்ணி இன்சூரன்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒருவேளை இப்போ நீங்கள் பாலிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் பாலிசி எடுக்கும்போது என்ன அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கோம் அப்படின்ற விவரத்தையும் மறக்காமல் பாருங்கள். பாலிசி பற்றின முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.